தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட நினைச்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். நேற்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் மம்தா பானர்ஜியை பேசவே விடல, அவங்களுடைய மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு தகவல்கள் வெளியே கசிஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பாத்தீங்க அப்படின்னா நிர்மலா சீதாராமன் இல்ல மம்தா பானர்ஜி அவங்க பொய் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பேசுறாங்க. நேற்று என்ன நடந்துச்சு கூட்டத்தில்? ஏன் திட்டக்குழு, அதாவது திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய நிதி ஆயோக்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு? ரொம்ப ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். ஏன்னா மம்தா பானர்ஜி ஒருவர் மட்டும்தான் எதிர்கட்சி மாநிலத்திலிருந்து போன முதலமைச்சர். அதாவது நிதி ஆயோக் கூட்டத்துக்குள்ளேயே மிகப்பெரிய கலேபரத்தை உருவாக்கிட்டு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார் மம்தா. வெளியில அவங்க கொடுத்தது தான் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போ மைக் ஆஃப் சர்ச்சைங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கே நடந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ மமதாவினுடைய தரப்பு வெளியில் முதல்ல அவங்க சொன்னதை நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு ஸ்டேட்டினுடைய சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கிறேன், எனக்கு முன்னாடி பலரும் பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு 20 நிமிஷம் பேசுகிறாரு. அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா, அதே போல் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரினுடைய விஷ்ணு தியோசாய், அதே போல் பார்த்தீங்கன்னா கோவாவினுடைய பிரமோத் சாவந்த், இவங்கெல்லாம் பிஜேபியினுடைய முதலமைச்சர்கள். அவங்கெல்லாம் 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் பேசுகிறாங்க. நான் இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரியான நிமிடங்கள் தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணதே 5 நிமிஷம் தான். அதை முடிக்கிறதுக்குள்ளவே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போதும் நீங்கள் நிறுத்திடுங்க, முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, பேச விடலை. இது முழுக்க அடிப்படையில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு எங்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதை தாண்டி மாநில அரசுகளுக்கான பங்கீடு அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே எங்களுக்கு வர வேண்டிய 1,73,000 கோடி கடந்த 3 வருடங்களில் மட்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம். அது 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3 வருஷமா காசு வரல. அதே போல் பிரதமருடைய இப்போ சொல்கிறாங்க இல்லையா, 80 கோடி பேருக்கு நாங்கள் தானியம் கொடுத்துட்டோம், பிரதான் மந்திரி அந்த அன்ன யோஜனா ஆவாஸ் யோஜனாங்கிற மாதிரி. அதுக்கான நிதி இது பண்ணலை. அதுவும் எதுக்குன்னா பிரதமருடைய ஃபோட்டோவை ரேஷன் கடையில் வைக்கலன்னு ஒரு 7,000 கோடி வரைக்கும் பிடிச்சாங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க மக்களை பட்டி போட முடியாதுன்னு நாங்கள் எங்கள் காசை போட்டு வாங்கிட்டோம். எங்கள் வரியிலேருந்து எடுத்து செலவு பண்ணதை இவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அப்புறம் நிதி மட்டும் பிரதான் மந்திரி யோஜனான்னு வைக்கிறீங்க. இதெல்லாம் நான் கேட்கறதுக்கான ஸ்பேஸ் கூட இல்லாமல் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நேரம் அது சார்ந்த விஷயங்களில் என்ன அவமானப்படுத்தியிருக்காங்க. இது எனக்கான அவமானம் அல்ல, வங்காளத்துக்கான அவமானம். இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிகளுடைய பிரதிநிதியாக நான் வந்திருக்கிறேன். மாற்று கருத்து சொல்வதற்கான இடம் பிஜேபி கிட்ட கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வேண்டப்பட்ட கட்சி, அவங்களுக்கு வேண்டப்பட்ட அவங்களுடைய முதலமைச்சர்கள், இவங்களுக்கான கூட்டமாக மட்டும்தான் இந்த நிதி ஆயோக் இருக்கிறது. நிதி ஆயோக்கே கம்ப்ளீட்டாக கலைச்சிருங்க, கலைச்சிட்டு பழைய பிளானிங். ஏன்னா நிதி ஆயோக்கு ஃபினான்ஷியல் ரீதியாக பைண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு உத்தரவுகளோ டிஸ்கஷன்ஸோ பரிந்துரைகளோ சொல்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது. ஃபினான்ஸ் இது பிளானிங் கமிஷனுக்கு அது இருந்தது. பிளானிங் கமிஷன் நீங்கள் திரும்ப கொண்டு வாங்க, இதை மொத்தமாக கலைச்சிருங்க அப்படின்னு தான் அவங்க ஆவேசமாக பேசினது. ஆக்சுவலாக கூட்டத்துக்கு போகாததன் மூலமாக இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முந்தின நாள், அதுக்கு முன்னாடி 2 நாட்களில் எதிர்கட்சியினுடைய மற்ற முதலமைச்சர்கள் பிரபலமாக இருந்தாங்கன்னா நேஷனல் ஹெட்லைன்ஸ் நியூஸில் இன்னைக்கு மம்தா இந்த புறக்கணிப்பு உள்ளே போயிட்டு அவங்க பண்ண அந்த ரெபல்லியன் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஸோ உடனடியாக மம்தா பானர்ஜிக்கு மறுப்பு யார் தெரிவிக்கணும்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரும் உள்ளே இருந்தாங்க. பிரதமர் தலைமையில் கூட்டம் அப்படின்னாலும் கூட மோடி அவர்களின் முன்பு எதிர்வினை ஆற்றிட்டு வெளியில் வந்துட்ட பிறகு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளியே கம்ப்ளீட் பிளேஸ்மெண்ட் கிடையாது, ஏஎன்ஐக்கு மட்டும் ஒரு பைட்டு. ஏன்னா ஏஎன்ஐ தான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு நெருக்கம்னு நமக்கு தெரியும். பிரதமர் மோடி அவர்கள் தியானம் பண்ணுறத கூட 21 ஆங்கிளில் கேமரா வச்சு எடுத்து விவேகானந்தர் பாலில் தியானம் பண்ண போனதுக்கு 21 ஆங்கிள் கேமராலாம் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு நெருக்கமான ஏஎன்ஐக்கு அம்மையார் பைட்டு கொடுக்குறாங்க. முழுக்க மம்தா பானர்ஜி ஒரு ப்ரொபகண்டா, ஒரு அஜெண்டாவோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஃபால்ஸ்ஹுட், பொய்யான தகவல்களை முன்வைத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லாருக்கும் டைம் கொடுத்தோம், ஆனால் எல்லாருக்கும் ஒரே டைம் கொடுக்கல. அதை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. எல்லா முதலமைச்சர்களுக்கும் அவங்களுடைய இதை பார்த்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த அவங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபேடை வச்சு டைம் ஓடிக்கிட்டே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் வாட்ச் மாதிரி. முடிச்சதோ அவங்க முடிச்சிடணும்னு நாங்கள் சொன்னோம். மம்தா பானர்ஜி அதுக்குள்ளே முடிச்ச பிறகு நீங்கள் முடிச்சுக்கோங்க நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணோம். மைக்கெல்லாம் நாங்கள் ஆஃப் பண்ணலை, நாங்கள் டிஜிட்டல் கிளாக்கில் போட்டுட்டோம், அதில் போகிறத பார்த்துட்டு அவங்க பேசியிருக்கணும் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வினா, எதன் அடிப்படையில் நீங்கள் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணீங்க? ஏன்னா மம்தா சொல்லக்கூடியது 10 நிமிஷம் பேசுகிறாங்க, 12. சந்திரபாபு நாயுடுக்கெல்லாம் 20. இப்போ ஒரே கேள்வி தான், சந்திரபாபு நாயுடைய ஆந்திர பிரதேசத்துக்கு 25 எம்பி, அது இருக்கக்கூடிய ஒரு 20 நிமிஷம் பேசுகிறாருன்னா மம்தாவுக்கு 42 எம்பி இருக்கு மேற்கு வங்கத்தில், அவங்க அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தான் வராங்க. அப்போ அவங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது எங்கங்கிற கேள்வி இருக்குது. அது கரெக்டாக 5 நிமிஷங்கிறதுக்கு எந்த லாஜிக்கில் வந்தீங்க? கோவாக்கெல்லாம் எத்தனை எம்பினா சிங்கிள் டிஜிட் தான், 2 பேர் தான் இருப்பாங்க இன்றைக்கி, 2 அல்லது அதிகபட்சம் 1 அல்லது 2 தான் அப்படிங்கிறது தான். அதுக்கான சிஎம் 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா இவங்களுக்கு எத்தனை எம்பி இருக்குது, இவங்களுக்கே அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ இது எந்த விதமான அடிப்படை லாஜிக்
பொலிட்டிக்கல் இதனால டைம் டியூரேஷன் முதல்ல பிரிச்சாங்களாங்கிற கேள்வி இருக்குது. இவங்க வரமாட்டாங்கன்னு எதிர்பார்த்து வச்சுருந்ததில் சரி போனால் போதுன்னு இந்த அம்மா வராங்களேன்னு ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி நித்தி ஆயோக்ங்கிறது ஒரு சம்பிரதாய கூட்டம். இதன் மூலமாக ஏற்கனவே ஒதுக்கிய நிதிகளோ இதுக்கப்புறம் ஒதுக்கப்படுகிற நிதிகளோ இது எதுவுமே ரேஷனலைஸ் பண்ணுவதற்கோ அதை மாற்றுவதற்கோ எந்த விதமான முடிவுகளையும் பரிந்துரை செய்தாலும் அரசு ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைன்னும் போது அதுக்கான இடமே இது கிடையாது. அதாவது இப்போ பிரதமர் பட்ஜெட் அன்னைக்கு அம்மையார் வாசிக்கக்கூடிய அந்த அரை நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் பக்கமே போல தன்னுடைய இருப்பு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டுறதுக்காக இந்த வீக்கெண்டை எடுத்துக்கிட்டு அவர் இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ வந்து கூட்டணி கட்சியை சார்ந்த நிதிஷே வந்து இந்த கூட்டத்துக்கு வரல இல்லையா? அதாவது இது ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம். மாநிலத்துக்கு வந்து நிதியை பங்கு பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம். அதில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடம். போதுமா? ஆனால் இவங்க வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சிறப்பதிகாரத்தில் வந்து அதிகமான நிதியை வந்து பீகார் கேட்டுக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏன் இது மாதிரியான முக்கியமான கூட்டத்தில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய நிதிஷே பங்கு பெறலை? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்குமா? ஆக்சுவலாக 2 என்டிஏ முதலமைச்சர்கள் கூட்டத்துக்கு வரல. முதல்ல நமக்கு பக்கத்துல இருந்து போவோம். ரங்கசாமி அவர்கள் போல. ஆமா, ரங்கசாமி புதுச்சேரியுடைய முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி அவர்கள். ஆக்சுவலாக ரங்கசாமி அவர்கள் ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு தமிழிசையம்மா தான் ஒரு பெரிய ஃப்ரிக்ஷனாக இருந்தாங்க. ஏன்னா இவர் முதலமைச்சர், இவர் பிரச சந்திக்கிறத விட மிக அதிகமாக ஆளுநர் சந்திச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எம்பி சீட்டையும் ரங்கசாமி அவர்கள் பிஜேபிக்கு தான் கொடுத்தாரு. அவர் நமச்சிவாயம் நின்று தோத்து போயிட்டாருங்கிறத பார்க்குறோம். அப்போ அடிப்படையில் இதை தாண்டி இந்த நியமன எம்எல்ஏக்கள் முழுக்க பிஜேபிக்காரங்களாம் அந்த அம்மையார் போட்டாங்க. கவர்னராக இருந்தப்ப தமிழிசை அவர்கள் போட்டதா நியமன எம்எல்ஏக்கள் அப்படின்ற பாயிண்ட்லாம் இருக்குது. கூடுதலாக வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் விஜயை நோக்கி ரங்கசாமி நகர்வதற்கான சில வேலைகளும் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைய தேதிக்கு பிஜேபி மினிஸ்டர்ஸ்க்கும் என்ஆர் காங்கிரஸுக்குமான அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது கவர்னன்ஸுக்குள்ளேயே ரொம்ப பெரிய ஃப்ரிக்ஷன் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்த கட்ட தகவல்களாக இருக்கிறது. ஸோ அதன் அடிப்படையில் ஒரு முதலமைச்சர், கூட்டணி கட்சியினுடைய முதலமைச்சர் இப்போ ஃபண்டு வரலன்னா அவர் எதுவும் பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா யூனியன் டெரிட்டரினும் போது நேரடியாகவே நீங்கள் பல ஃபண்ட்ஸை உங்களால் அலாட் பண்ண முடியும். நீங்கள் அதுக்குள்ளேயும் வரல, அதை அவர் கேட்கவும் இல்லை. இது ஒரு சைடு. அப்படின்னா அப்போ கூட்டணி கட்சி அவங்களே புறக்கணிக்கிறாங்க. ஏதோ வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்கிறார். இன்னொரு பக்கம் தான் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருக்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னா அசம்பிளி செஷன் நடந்துகிட்டு இருக்கு, அதனால அவர் வரலங்கிறாங்க. சனி ஞாயிறு அசம்பிளி செஷன் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பீகாரினுடைய விதான் சபா அவங்க நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க இல்லையா, அந்த சைட்டை பார்த்தோம். நேற்று அதாவது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற முந்தானத்து அந்த இது மட்டும் தான் அன்னைக்கு லைவ் போயிருக்கு. சனிக்கிழமை எந்த லைவும் போகல. நிதிஷ்குமார் பீகார்லேருந்து ஒரு ஃப்ளைட் ஏறி வந்துட்டு போகிறதுங்கிறது அவருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அவரால் அது செஞ்சுருக்க முடியும். அல்லது பிரதிநிதிகள் யாரையும் அனுப்புனாங்களா அப்படிங்கிறதும் பெரும் கேள்வியாக இருக்குது. ஏன்னா நமக்கு என்னென்னா ஃபண்டே எங்களுக்கு வரலன்னு பேசுறதுக்கு மம்தா போயிருக்காங்க. ஒரு 15,000 கோடி வாங்கிட்டு இவரும் வந்திருக்காரு சந்திரபாபு நாயுடு. 15,000 கோடி கடன் தான் வச்சுக்கோங்க அது. ஆனால் இருக்கிறதே அதிகமாக பணம் வாங்கின நிதிஷ்குமார் வரலங்கிறது தான் இப்போ எதுக்கு இவங்க என்ன நடக்குது அப்படிங்கிற புருவங்களை உயர்த்துகிறது. பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்துக்கு கவர்மெண்ட்டை ஓட்டினா போதும். இப்போ ரங்கசாமியுமே இப்போ உடனே உடச்சிட்டு வர மாட்டார். கவர்மெண்ட் இன்னும் 1.5 வருஷம் வேணும்னா பிஜேபி வேணும் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட மகாராஷ்டிராலேயும் அதான நிலைமை. அஜித் பவார் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம்னு சொன்ன பிறகும் கூட கவர்மெண்ட் கையில் இருக்கிற வரைக்கும் அது ஒரு பவராக இருக்கும், சில விஷயங்கள் எல்லாம் சாதிச்சுக்க முடியுங்கிறதுக்காக கூட்டணி அடுத்த எலெக்ஷன் நெருங்கும் போது உடைக்க போகிறோம் அப்படின்னாலும் கூட ஆட்சியை கவிழறதை நோக்கி போக வேண்டாங்கிற ஒரு இடத்தை நோக்கி எல்லாரும் அவங்கவுங்க கேல்குலேஷன்ஸை நோக்கி வராங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நிதிஷுக்கு இப்போ ரொம்ப குரூஷியலான ஒரு டைம். அவர் என்னென்னா இதுக்கு முன்பாக இந்தியா கூட்டணியோட சேர்ந்து ஆர்ஜேடி கூட்டணி வச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் பண்ண திட்டங்களுக்கெல்லாம் அவர் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிட்டாரு. இப்போ மோடி ஒதுக்கின இந்த படத்துக்கு எல்லாமும் கூட நிதிஷ்குமார் எடுக்க போகிறாரா அல்லது அது பிஜேபிக்கான கிரெடிட்ஸாக மாற போதா, 50,000 கோடி நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு ஒரு வேளை பிரிஞ்சு நிற்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கான கிளைம் அதை ஓன் பண்ண போகிறது யார் அப்படிங்கிற கேள்வி அங்கே ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருப்பதாக தான் தெரியுது. பட் இவ்வளோ ஆனாலும் சரி ஆட்சியை அதாவது நீங்கள் மேலே அங்கே காலி பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கும் காலி ஆகுங்கிறதுனால நிதிஷ்குமார் வேறு சில பிரச்சனைகளை ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய நிறம் மாறுவது அப்படிங்கிறது அவருடைய அரசியல் ட்ராக் ரெக்கார்டில் சர்வசாதாரணம். ஆனால் அந்த நிறம் மாறுவது இப்போதைக்கு சாத்தியமான சூழல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இப்போ வழக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து மாநிலங்களுக்கு வரியை பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் படைச்ச ஒரு நிறுவனமாக செயல்பட்டு இருந்துச்சு. இப்போ வந்ததுக்கு அப்புறம் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அதில் பல குளறுபடிகள்லாம் இருக்குது. இப்போ வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில் தான் வந்து நிதிகளே பிரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கு இல்லையா? இப்போ இது குறித்து ஏதாவது உரையாடல்கள் வரும்போது இது வந்து ஒரு நியாயமான போக்கு நோக்கி நகருமா?
மக்கள் தொகையின் அடிப்படையில் நிதியை பிரிக்கிறது சரியா? இல்லை, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே இருந்ததை புதிய பேரை வச்சு புதிய லேபிளை வச்சு கொண்டுட்டு வர்றது, அதை மோடி தான் தொடங்கி வச்சாருன்னு சொல்றது, இதுதான் அவங்களுடைய அடிப்படையான விஷயம். ஏன்னா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே மாநிலத்துக்கு அனுப்பக்கூடிய நிதியை குறைங்கன்னு அவர் வந்தோடனே சொன்னாருன்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி வந்துச்சு இல்லையா? அதனாலதான் நமக்கு இது குறித்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி வருது. எப்பனா அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 மாசத்துக்கு முன்னாடி குஜராத் சீஃப் மினிஸ்டராக நாங்க என்ன உங்ககிட்ட வந்து திருவோடை அந்தனமா, நாங்க என்ன பிச்சைக்காரர்களான்னு பேசிட்டு வந்த உடனே மாநிலத்துக்கான அந்த நிதி பகிர்வுல 5-10-11% வரைக்கும் குறைச்சிருங்க, ஏத்தி சொல்லாதீங்க அப்படிங்கிற லெவலுக்கு பரிந்துரையவே நீங்க மாத்துங்கன்னு பேக்டோர் என்ட்ரியில போய் பினான்ஸ் கமிஷன்ல கேட்டவர் தான். இதே உடனே வந்ததும் முதல்ல ஓப்பனிங் அதுதான். அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்க என்ன பிச்சைக்காரர்களா குஜராத் எங்க நிதியை பூரா கொண்டு போறீங்க, கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட அதே வாயி கூப்பிட்டுங்க, அதுவும் ரகசியமாக பின் வழியாக பேக்டோர் என்ட்ரியில் அப்படிங்கிறத பார்க்குறோம். இல்லை, இப்போ அடிப்படையில் நம்ம திரும்ப திரும்ப கேட்க வேண்டியது, இந்த வரி பங்கீடு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி இன்னைக்கு வரைக்கும் பல ஸ்கீம்ஸ் கொண்டு வரும்போது 1971 சென்சஸை வச்சு இப்போ இன்னைக்கு டீலிமிட்டேஷன் அது சார்ந்ததில் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எப்போவோ வச்ச ஃபிக்ஸ் பண்ண அந்த பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ் டெவல்யூஷனை ஏன் நீங்கள் இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதை இப்போ அதாவது இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம ₹1 வாங்கினா 26 பைசா, பீகார் ₹1 வாங்கினா ₹1.20 வாங்குறாங்க, இல்லை ₹2 வாங்குறாங்க உத்தரப்பிரதேசம்லாம் சொல்கிறோம்ல, இது எவ்வளோ நாளைக்கு நீடிக்க போகுது? இதுக்கான ஒரு கிளாரிட்டியே கிடையாது. அப்போ கடைசி வரைக்கும் வரி மிகுதியாக கொடுக்கக்கூடிய மாநிலங்களும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அங்கே அதிகமாக இப்போ இங்கேருந்து டேக்ஸ் எங்களுக்கான டேக்ஸை நீங்கள் குறைச்சிட்டு குறைந்த அளவில் வளர்ந்துருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுக்குறீங்க, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை இப்போ எங்களுக்கு கொடுங்க. என்லெஸ்ஸாக எப்படி நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இது எதுக்குமே இவங்ககிட்ட பதில் கிடையாது. அதை விட முக்கியமானது, நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி எல்லாத்து மேலே ஸ்டிக்கர் ஓட்டுறதுங்கிறது தான் எங்களுடைய அடிப்படையானது. ஏற்கனவே ஒரு பார்லிமெண்ட் இருக்கும்போது பார்லிமெண்ட்டை திறந்து வைத்தது பிரதமர்னு வேணும்னு ஒரு பார்லிமெண்ட்டை திறந்தார். பிரதமர் நிவாரண நிதி இருக்கும்போது பிஎம் கேர்ஸ் ஒன்று ஆரம்பித்து அதில் லேபிள் ஒட்டி தூக்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாத்தலுக்குள்ளேயும் பண்ணக்கூடியவங்க இந்த இது பிளானிங் கமிஷன்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியாவுடைய சுதந்திர காலத்தில் வரணும். ஆப்வியஸாக நேரு பேரை சொல்லி ஆனோம், கூடாது, காலி பண்ணுங்க நித்தி ஆயோகை போட்டுட்டு. அடிப்படையில் நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரைகள் அப்படிங்கிறதுக்குள்ளே ஸ்டிக்கான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு உறுத்துது. இவங்க கன்சென்சஸ் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய இடத்துக்கு ஈக்குவலாக ஒரு ஆள் வராங்கங்கிறதே மோடிக்கு பாஜகவுக்கு அச்சமாக இருந்தது. அதை விட முக்கியம், திங்க் டேங்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அரசினுடைய பாலிசி டெசிஷனுக்கான அந்த இது கொடுக்கக்கூடிய இடத்துல, பரிந்துரைக்கிற இடத்துல ஆர்எஸ்எஸ்காரங்களை போடணுங்கிறதுக்காக தான் நிதி ஆயோக் இவங்க கொண்டு வராங்க. இப்போ அப்படியான ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அங்கே முழுக்க நடப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய திங்க் டேங்க்ஸ் மீட்டிங்காகத்தான் அது இருக்கிறதுங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பல விஷயங்களை இவங்க மாடர்னைஸ் பண்ணுவதாக சொல்லிக்கொண்டு முழுக்க அவர்களுக்கான பாலிசி ஃபார்முலேஷன், இப்போ இந்த பட்ஜெட் மேலே வரக்கூடிய விமர்சனம் அடிப்படையில் பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொடுத்ததை கையெழுத்து போட்டுவிட்டு அம்மையார் வாசிச்சாருங்கிறாங்க இல்லையா. பல ஸ்கீம்ஸ் டிமானிட்டைசேஷன் வந்து அத்தனையும் அந்த திங்க் டேங்க் சொன்னதை தான் கொண்டு வந்து பிரதமர் அவருடைய அந்த இம்சை அரசு நிறுவன அப்ளிகேஷன் சொல்லுவார்ல, கன நேரத்தில் என் மூளையில் உதயமானது இந்த சிந்தனை அப்படிங்கிற மாதிரி பிரதமர் வந்து அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த டேக்ஸ் டெவல்யூஷனில் மிகப்பெரிய அளவுக்கு ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜிஎஸ்டிக்கான இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுறீங்கல்ல, அதாவது இப்போ சொன்னாங்க பாருங்கள், 3 கேன்சர் சம்மந்தமான மருந்துகளுக்கு நாங்கள் வரி விலக்கு கொடுத்துருக்குறோம்னு. அப்போ இவ்வளோ நாள் கேன்சர் மருந்துக்கு நீ வரி வாங்கிட்டு இருந்திருக்கேங்கிறது அதோட கேவலம் இல்லையா? இது ஒரு பெருமையாங்கிற மாதிரி நம்ம அதை கேட்க வேண்டிய இடம் வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கம்ப்ளீட்டாக டேக்ஸ் ப்ராக்கெட்லேருந்து டேக்ஸ் டிவல்யூஷன்லேருந்து இப்போ அதிமுகவினுடைய சிவி சண்முகம் போய் கேட்குறாருங்க, 36 லட்சம் கோடி செஸ்ன்னு வாங்கிட்டு போனீங்க, அதில் 1 பைசா கூட தமிழ்நாட்டுக்கு திரும்ப கொடுக்கல, நாங்கள் எங்கள் வரியை கொடுத்துட்டு எங்களுக்கு திட்டமும் கொடுக்கல, அல்வாவை தான், அதாவது பட்ஜெட்டுக்கு முந்தின நாளைக்கு இந்த அல்வாவை எங்களுக்கு கொடுக்காதீங்க, ப்ராஜெக்டை கொடுங்க, ஃபண்டை கொடுங்கன்னு சிவி சண்முகம் பேசுகிறார். அப்போ அந்த அளவுக்கு புரிதல் இன்னைக்கு அதிமுகவே கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பட்ஜெட் வந்திருக்கிறது என்பது தான் பாஜக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக நிதியமைச்சருடைய 7 பட்ஜெட்டில் எடப்பாடிக்கிட்டு இருந்தவங்க கடுமையான அறிக்கையை சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். டேக்ஸ் டெவல்யூஷன் என்பது, அதாவது ஒரு ஃபைனலாக நான் சொல்ல விரும்புகிறது, எதிர்கட்சிகள் அத்தனை பலரும் புறக்கணிச்சிட்டாங்க, மம்தா தவிர எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. கெஜ்ரிவாலுடைய மனைவி ஹரியானாவில் போய் ஆம் ஆத்மிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. இதை அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ பாய்காட் பண்ணதுனால என்ன நடந்துச்சுங்கிற கேள்வி இருக்குது. மம்தா அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளோட ஹெட்லைன்ஸாக மாறிட்டாங்க. டேக்ஸ் டெவல்யூஷன்லேருந்து இந்த நித்தி ஆயோக் சார்ந்த விஷயங்கள்ல அது பைண்டிங்காக இல்லை, பழைய ஃபினான்ஸ் கமிஷன், பிளானிங் கமிஷன் இது சார்ந்த விஷயங்கள்லேருந்து மாநிலங்களுடைய உரிமைகளை மொத்தமாக பறிச்சிருக்காங்கிறத ஏன் கலெக்டிவாக எல்லா மாநிலங்களும், எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் கூட்டாக போய் நீதிமன்றத்தை நாடக்கூடாது? பொலிட்டிக்கலாக நீங்கள் இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி மைலேஜ் வாங்குறதுங்கிறது தனி, அதை தாண்டி லீகல் சொல்யூஷன் வேணும். ஏன்னா
வரி வருவாய் இல்லாமல் ஸ்டேட்டை நடத்த முடியாது. நீங்கள் பொலிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஓட்டு வாங்கி திரும்ப வந்தாலும் நிதிக்காக திரும்ப போய் மத்தியில் தான் கையேந்த வேண்டிய நிலை வரும். அப்போ இதை லீகலாகவும் அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண வேணும். அதற்கான வேலைகளையும் ஒருங்கிணைந்து இந்தியா பிளாக் செஞ்சது அப்படின்னா அது வரக்கூடிய காலங்களில் நம்முடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கான அந்த அடிப்படை கோரை பாதுகாக்க முடியும். பல நேரங்களில் கோயலேஷன் கவர்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான கேசஸை மூவ் பண்ணோம்னா ஸ்ட்ராங்கான ஜட்மெண்ட் வரவும் வாய்ப்பு இருக்கிறது. நிதி ஆயோக் கூட்டத்தில் நடந்த ஒட்டுமொத்த விவரங்களை குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.